இலங்கையில் பிறந்து வாழ்ந்த 3 குழந்தைகளுக்கு தாயான தையற் கலைஞரும் சேவை மனப்பான்மையும் கொண்ட இவர் நாட்டு நிலைமை காரணமாக 1985ஆம் ஆண்டு தனது 35வது வயதில் பிரான்ஸ் வந்தடைந்தார். 5 வருடங்கள் தையல் தொழில் புரிந்தார். பின் 1991இல் பிரான்ஸ் நாகரிகத்திற்கே முதன்மையான ஓத் குச்சூர் எனப்படும் ஆடம்பர ஆடைகளை முதன்மையாக வெளியிடும் நிறுவனங்களில் கடமையாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது ஓத் குச்சூரில் பணியாற்றும் முதல் தமிழ் பெண்ணென பலராலும் பேசப்பட்டார். பின் 2002இல் இந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் பிரான்ஸ் சரித்திர அருங்காட்சியகத்தில் 98 வருடங்களாக தையல் கலைஞருக்கான ஒரு பதவியில் பிரான்ஸ் நாட்டு பெண்மணிகள் மட்டுமே பதவி வகிக்கிறார்கள் என்ற நிலையை முறியடித்து பலருடைய போட்டிக்கு மத்தியில் முதல் ஒரு வெளிநாட்டவர் என அந்த பதவியில் அமர்ந்தார். அந்த அருங்காட்சியகத்தில் பொறுப்பான பதவி வகிக்கும் ஒரு முதல் இலங்கையர் என்ற பெயரையும் பெற்றார். அத்துடன் நிற்கவில்லை, அங்கே போர் விளக்க கண்காட்சிக்காக புராதன சீருடைகளை மீளமைத்த முதற் தையற் கலைஞர் என்ற பெயரையும் தட்டிக்கொண்டார். இவர் மீளமைத்த 85க்கும் மேற்பட்ட சீருடைகளின் உட்பகுதியில் அகிலா என்ற பெயருடன் அந்த அருங்காட்சியக சீருடை களஞ்சியத்தில் இன்றும் அழியாத பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. இவற்றை பிரான்சில் வேறு அருங்காட்சியகங்களுக்கும் போர் விளக்க கண்காட்சிகளுக்கும் தேவைக்கேற்ப பரிமாறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு ஓய்வு பெற்ற பின்பும் கலாலயம் அகாடமி, ஷம்ரோக் எஜுகேஷன் சென்டர், ஸ்காஃப் ஃபவுண்டேஷன் போன்ற இடங்களில் தையல் ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டு இலங்கை வாழ் மலையக மக்களின் சிறுவர்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் வாழ்வாதாரத்திற்கும் என ஸ்ரீ சிகரம் ஃபவுண்டேஷன் எனும் அறக்கட்டளையை ஆரம்பித்து நடத்தி வருகிறார். மஸ்கெலியா, ஹட்டன், பொகவந்தலாவ போன்ற இடங்களில் மாணவர்களுக்கான இலவச விடுமுறை நாள் கல்வி உதவியோடு மதிய உணவு வழங்கல், பெண்களுக்கான தையல் நிலையங்களை பல இடங்களில் அமைத்து தையல் தொழில் பயிற்சியும் அளித்து வருகிறார். அங்கு 500க்கும் மேற்பட்ட மலையக பெண்கள் பயின்று தொழிலும் செய்கிறார்கள். கணவனை இழந்து தேயிலை கொழுந்து பறித்து வாழ்க்கையை ஓட்டும் ஒரு தாயின் இரட்டை குழந்தைகளில் ஒருவர் என்ஜினியராகவும் ஒருவர் டாக்டராகவும் இந்த ஸ்ரீசிகரம் அறக்கட்டளை ஊடாக கடந்த 3 வருடங்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்ட தையல் கலை நிபுணர், பொதுநல சேவையாளர், மதிப்புக்குரிய அகிலா கைலநாதன் அவர்களை மாண்புறு மங்கையாக மாண்பேற்றுவதில் இவள் 2026 பெருமை கொள்கிறது.